ladies and gentlemen, finally it's happening. ஸோ நான் 5K அக்கௌண்ட்டோட ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து கிளியர் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஜேர்னி கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருந்துச்சு. பட் கடைசியாக முடிச்சு விட்டாச்சு. ஸோ இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் நான் கிளியர் பண்ணிட்டேன். ஸோ இன்னும் செகண்ட் ஃபேஸ் இருக்குது. செகண்ட் ஃபேஸுக்கு நான் ஒரு $250 எடுத்தால் அக்கௌண்ட் கிளைம். அதுக்கப்புறம் கான்ட்ராக்ட் சைன் போட்டு மாஸ்டர் அக்கௌண்ட்டு கைக்கு வந்துடும். அதுக்கு முதல்ல செகண்ட் ஃபேஸ் பாஸ் பண்ணணும். முதல்ல ஃபஸ்ட் பேஸ் பாஸ் பண்ணணும், அதெல்லாம் வாங்கணும், அப்புறம் தோண்டணும், அப்புறம் கட்டணுன்ற மாதிரி இப்போதைக்கு வாங்கியாச்சு. ஃபஸ்ட் பேஸ் வாங்கிட்டோம், கம்ப்ளீட். இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ள என்னென்ன ஆட்டம் போட்டான் தெரியுமா? எப்போ கிட்டத்தட்ட ஜூலை மாதத்துலேருந்து இதை நான் அப்படி ஜூலை, ஆகஸ்ட்டு, இப்போ செப்டம்பர், இந்த இதில் தான் கிளியர் பண்ணிகிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 3 மாதம் ஆகுது. இன்றைக்கி ஒரு 2.5 month ஆக போகுது. நான் ரஷ் பண்ணல. என்ன நினச்சேன்னா, ஃபஸ்ட்டு ட்ரேட் வந்து என்எப்பியில் பிடிச்சி 486 வரைக்கும் கொண்டு போயிட்டேன். அதாவது ப்ராஃபிட் மட்டும். அதில் என்ன ஆகிடுச்சுன்னா 500 கிட்ட போகும்போது கட் பண்ணும்போது அந்த இது ஃப்ளக்சுவேஷன் ஹவரில் கட் ஆகிடுச்சு. சரி, ஓகே, ரைட், ஃபைன், $14 எடுத்தால் போதும், பாஸ் பண்ணிடலாம் அப்படின்ற அளவுக்கு ஸ்டேஜ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ட்ரேட் எடுக்கிறேன். அதான் தெரியுமே, நம்ம ப்ராஃபிட் எடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்காக மண்டைக்கு மேலே 2 கொம்பு முளைக்குமே அப்படின்ற மாதிரி தப்பாக அனலைஸ் பண்ணி மொத்தமாக போய் 300 வரைக்கும் போயிடுச்சு. அப்புறம் $200 அக்கௌண்ட் பாஸ் பண்ணேன். அப்புறம் அதில் ட்ரேட் எடுத்து திரும்பி 400 வரைக்கும் கொண்டு வந்தேன். அப்புறம் 400லேருந்து 425, அதாவது 400 இருந்துச்சு. போன வாரம் தான் பேசிகிட்டு இருந்தேன். $100 எடுத்து அக்கௌண்ட் பாஸுங்க அந்த ஸ்டேஜில் இருக்குது. அந்த மாதிரி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி சிபிஐயில் இந்த மாதம் செப்டம்பர் சிபிஐயில் பாஸ் பண்ண வேண்டியது. அதில் நான் பிரேக் வின் வச்சோடனே பிரேக் வின் அடிச்சிட்டான். ஆக்சுவலாக நான் பிரேக் வின் என்ட்ரி பாயிண்ட் வைக்கல, ஒரு $10 ப்ராஃபிட்டில் புக் பண்ணிட்டு தான் வச்சேன். எஸ்எல் அடித்தா நமக்கு ஒரு கமிஷன் போக ஒரு சின்ன அமௌண்ட் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சதில் தலைவன் வந்து பிரேக் வின் அடித்த உடனே $8 ப்ராஃபிட்னு சொல்லிட்டு அன்றைக்கி அவளுக்கு சின்ன அப்படி இப்படின்னு பார்த்துட்டு ஒரு 75 எடுத்து அக்கௌண்ட் பாஸ். 100லேருந்து 75 எடுத்து அக்கௌண்ட் பாஸ். அதுக்கப்புறம் காலைல ஒரு என்ட்ரி எடுத்து போட்டேன். நேற்று வந்து நான் செல் போட்டேன். நேற்று நான் சொன்னேன், மீட்டிங்லாம் போட்டு உட்காந்து சொல்லிட்டு இருந்தேன். நேற்று மண்டே வந்து நேற்று மண்டே புல்லிஷ் ஆகிட்டான். அவன் 4 ஹவருக்கு சேஞ்ச் ஆஃப் கேட்டு கொடுத்துட்டான். 50% ஆறு ப்ரீமியம் ஜோன், 50% நெசசரியில் மேபி பிரேக்கர் ஆர் 50 கோல்டன் ஜோன், ப்ரீமியம் கோல்டன் ஜோன் வரைக்கும் வரணும். அது வரைக்கும் தலைவன் இறங்குவான். ஸோ செல்லு தாண்டா ஆகும், புல்லிஷ் ஆகாது. ஐ மீன் காலையில் செல்லு கவுண்டர் ட்ரெண்டு செல்லு, ப்ரோ ட்ரெண்டு புல்லிஷ். பட் நமக்கு வந்து எடுத்தோடனே ப்ரோ ட்ரெண்டு கொடுக்க மாட்டான், கவுண்டர் ட்ரெண்டு தான் கொடுப்பான். இப்போதைக்கு நீ எடுக்கிறதா இருந்தால் நீ செல்லு எடு அப்படின்லாம் சொல்லி பண்ணுவோம். ஒருத்தன் வீம்புக்குன்னு புல்லிஷ்லாம் போட்டு எத்தல் வாங்கினேன். நான் வந்து அதுலேயும் அக்கௌண்ட் பாஸ் பண்ண வேண்டியது என்ன, 70 கிட்டத்தட்ட வந்துருச்சு. 500 கிட்ட வந்துருச்சு. 500 கிட்ட வரும்போது கட் பண்ணுறேன். நான் தான் மேனுவலாக க்ளோஸ் பண்ணுறேன். எனக்கும் அப்படியே நர்வஸ் ஆகுது, ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது. எப்பா ஐயோ 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 அப்படின்ற மாதிரிலாம் ஆகுது. என்ன நடந்துச்சுன்னு கதை சொல்கிறேன். சரி, ரைட்டு பார்த்துலாம் சொல்லி கரெக்டாக 90 சில்லற வரும்போது டக்குன்னு கட் பண்ணிட்டேன். கடைசியில் பார்த்தா வெறும் $3 எடுத்தா அக்கௌண்ட் பாஸ். அப்புறம் நான் பிரபு எல்லாரும் மீட்டிங்லாம் போட்டு உட்காந்து பேசிட்டு இருந்தோம். ப்ரோ ஒரு செல் எடு ப்ரோ, எப்போ ப்ரோ அக்கௌண்ட் பாஸ் பண்ணு? ஏங்க வேணாங்க, கடைசி நிமிஷத்து கூட ஆட்டை கை வந்தேன். காலையிலேருந்து நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மைண்டு சும்மா இருக்குமா? சும்மா இருக்காது. சரி, ஒன்றும் இல்லை, சின்ன ரிஸ்க் வச்சு பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பண்ணிவிட்டு எடுத்தேன். கரெக்டாக 500 கிட்ட போகும்போது ட்ரேடை க்ளோஸ் பண்ணேன். 500 தான் அக்கௌண்ட் பாஸ் அப்படின்னு, அதாவது 5500. நான் என்னோடய ஃபஸ்ட் ஃபேஸுக்கு வந்து கோட் ஃபண்டில் அக்கௌண்ட் வாங்கியிருக்கேன். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட் ஃபேஸுக்கு வந்து எனக்கு வந்து 10% நான் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணணும். செகண்ட் ஃபேஸுக்கு 5%, அதாவது ஃபஸ்ட் ஃபேஸுக்கு வந்து $500, செகண்ட் ஃபேஸுக்கு வந்து $250 நான் கிளைம் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் ஃபேஸில் வந்து 500 எடுத்தால் அக்கௌண்ட் பாஸ் அப்படின்னு ஸ்டேஜில் கணக்கு. ஓகேங்க, 500 எடுத்தால் தான், 500லாம் இல்லை, கரெக்டாக நான் 5499.97 நிற்கிது. 0.03 எடுத்தால் அக்கௌண்ட் பாஸ் அப்படின்னு. ஏன் அப்படி ஆச்சு நான் செக் பண்ணி, ஏன்னா கரெக்டாக நான் 500 தான் க்ளோஸ் பண்ணேன். அதில் என்னென்னா அந்த கமிஷன் காசுன்னு ஒன்று போடுவானுங்களா, கமிஷன் அப்படின்ட்டு, அதில் 0.25 சம்லைக் அந்த மாதிரி ஏதோ ஒரு அவனோட இது இருக்குல்ல, ஒவ்வொரு ட்ரேடுக்கும் அவன் கமிஷன் வைப்பான். அதில் வந்து ப்ராஃபிட்டில் தான் கட் பண்ணுறான். ஸோ ஸ்பிரிட் வேல்யூ ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் அந்த நீங்கள் அக்கௌண்ட்டை அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணும்போது அந்த ப்ராஃபிட்லேருந்து அந்த கமிஷன் அவன் எடுக்கிறான். அதில் உங்களுக்கு குறைஞ்சி எனக்கு அந்த 0.03 எடுத்த அக்கௌண்ட் பாஸ்ன்னு எனக்கும் முடியலை. ஐயோ, ஏன்னா இப்போ 2வது வாட்டி அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் ஆச்சுன்னா ஓவர் ட்ரேட் ஆகிடும். இப்போ என்ன தான்டா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு
ஒன்றும் முடியல. லைவ் போட்டு கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. யோ காலைல உட்காந்து என்ட்ரி எடுக்க சொன்னா எடுக்காம இருந்துட்டு இல்லை நான் ஆல்ரெடி எடுத்துட்டேன். இன்னொரு ரீஎன்ட்ரி எடுக்க சொல்லியிருந்தாலே நீ அக்கௌண்ட் பாஸ் பண்ணியிருக்கலாம். நீ அப்பெல்லாம் விட்டுட்டு இப்போ எடுத்து பை எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவன் கன்சால்டேஷன் போடுறான். இல்லைங்க, அவன் பை தாங்க ஆவான். ஐ மீன் காலைல செல்லானது ஒன்று கவுண்டர் ட்ரெண்டு. இப்போ வந்து மார்க்கெட் போகிறவருக்கு வந்து எம்எஸ்எஸ் வச்சு ரீட்ரேஸ்மெண்ட் நான் பிடிச்சேன். இப்போ வந்து ஸ்ட்ரக்சரை கண்டினியூ பண்ணணும். அது கண்டிப்பாக பண்ணுவான். அதுக்கு கண்டிப்பாக அட்லீஸ்ட் பண்ணிவிடுவான். அப்படின்னாலும் புல்லிஷ் எடுத்து யோசித்தேன் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்லாம் யோசிச்சுட்டு அப்புறம் அன்பு ப்ரோ வந்தார். குவார்டர் தேரி அவர்லாம் பேசிகிட்டு இருந்தோம். ப்ரோ ஒரு 1 மினிட்ல பிடி முடிச்சிடலாம் அப்படின்னு. நான் பை எடுக்கும்போது தான் அவன் செல்ல வரான். ஐயோ 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 என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி. நான் கபிலா நான் ரங்கா கணக்கு போடுறதா யாரு காமெடியா பண்ற அப்படி மாதிரி என்ன கபிலா அப்படின்ற மாதிரி. ஐயோ ஐயோ நேரத்தெல்லாம் முடியலனால அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணேன். சரி ப்ராப்பராக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் போட்டு ஒரு என்ட்ரியை பிடி. லாஸ் ஆனாலும் வருத்தப்படக்கூடாது, ஓகேனாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், ஒரு $10 அலோகேட் பண்ணேன். அதாவது 0.03 எடுக்கிறதுக்கு 0.03 சென்ட் புரியுதா டாலர், லைக் 0.03 எடுத்து அக்கௌண்ட் பாஸ் அப்படி ஸ்டேஜை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு $10 ரிஸ்க் வைக்கிறேன். ரிஸ்க் வச்சு அவன் கரெக்டாக சிஎஸ்டி என்ட்ரி கொடுத்தா அங்கே நான் போட்டுட்டு எஸ்எல் தூக்கி ப்ரொடக்டர் சிங்கிளோ, அதாவது சீவ் பண்ண சிங்கிளோலாம் வச்சுட்டேன். ரெண்டே சாய்ஸ் தான். ஒன்று எஸ்எல் அடித்தா $10 போகும், ஓகே ஃபைன். ஒருவேளை மேலே போயிட்டானா நீ அக்கௌண்ட் பாஸ், டூ ஆர் டை பண்ணி பார்த்துரு கபிலா, இது நம்ம ஆட்டம் ஏறி ஆடு அப்படின்ட்டு போட்டு விட்டேன். லைவ் போட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கா, கலாய்ச்சிக்கிட்டு இருக்கும். ஐயோ 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 அப்படின்னு சான்ஸே இல்லை. கடைசியாக வந்து அவன் கரெக்டாக 501 அப்படி வரும்போது டக்குன்னு கட் பண்ணி விட்டேன் ட்ரேடை. கரெக்டாக 500, அதான் 500, அதான் 5500.87 83 சம்லைக்கு அந்த மாதிரி வந்தோடனே டக்குன்னு மெயில் ஐடிக்கு மெயில் வந்துருச்சு. ஃபேஸ் 1 கம்ப்ளீட்டர் மிஸ்டர் மாணிக்கம், லைக் 5K அக்கௌண்ட் சேலஞ்ச் அப்படி டேட்லாம் போட்டு வந்துச்சு. ஓ மை காட், எனக்குலாம் சந்தோஷம் தாங்கலை. எவ்வளோ, அதாவது அதான் நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அவுட் டு லேர்ன் ஐசிடி சொல்லிட்டு ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். அதில் இன்டர்மீடியட் அண்ட் ப்ரோ லெவலில் கூட சொல்லியிருப்பேன். அந்த 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 பர்டிகுலர் டாப்பிக்கில் சொல்லியிருப்பேன். நீங்கள் ஆட்டத்தோட கடைசி நிமிஷம் கூட தோற்று போவீங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க, ஏன்னா இது ஒரு பூதம், இது ஒரு நாசப்பேய், எப்போ வேணால் கடைசி நிமிஷத்துக்கு கூட ஆட்டத்தை காலி பண்ணும். ஸோ நீங்கள் எவ்வளோ கிளவராக இருக்கீங்கன்றதான் இங்கே மேட்ரு. கடைசி வரைக்கும் லாபத்தை எடுத்துகிட்டு போகிறது தான் மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணேன். இப்போ செகண்ட் பேஸ் அக்கௌண்ட் கொடுத்துட்டாங்க, அக்கௌண்ட் லாகின்லாம் பண்ணிட்டேன். ஸோ இப்போ $250 எடுத்தால் அக்கௌண்ட் கிளியர். ஸோ இன்றைக்கி அதாவது புதன்கிழமை இந்த வீடியோ அப்லோட் பண்ணுற டைமில் நான் யூரோஎஸ்டி ப்ரொஃபைல் பார்த்த வரைக்கும் ஒரு புல்லிஷுக்கு பாசிபிளான ஒரு இருக்குது. கீழே வந்து ப்ரீவியஸ் டேவோட லிக்விடிட்டியை செட் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த லிக்விடிட்டியில் மல்டிபிள் டைம் ஒரு ரிஜெக்ஷன் பிளாக்கில் லிக்விடிட்டி இருக்குது, அதாவது செல்ஃப் லிக்விடிட்டி இருக்குது. மேபி அதை கிளியர் பண்ணி மார்க்கெட் ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சாலோ, லைக் யார் எம்எஸ்எஸ் ஆர் சிஎஸ்டி வச்சாலோ நம்ம ஒரு புல்லிஷ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு 1:2.5 4 வரைக்கும் ஹோல்ட் பண்ணலான்றது என்னோட ஐடியாலஜி, ஐ மீன் மை ஆன்டிசிபேஷன். பட் அது அப்படி தான் நடக்கணும் அப்படின்னு கட்டாயம்லாம் இல்லை, நடக்காமலையும் போகலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வாரம் ட்ரேட் எடுக்காமல் மூடிட்டு சும்மா இருக்கிறது என்னோட ஒப்பீனியன். என் மைண்டு எனக்கு சொல்கிறது, நீ அக்கௌண்ட் பாஸ் பண்ணிட்டல பட்சம் மூட்டு கிளம்பு. இல்லை, என் மைண்டுக்குள்ளே ஒரு குரல் கேட்குது, அக்கௌண்ட் பாஸ் பண்ணிட்டல மூடி வச்சுட்டு கிளம்பு. திரும்பவும் நீ அக்கௌண்ட் வந்து கிளைம் பண்ணுற வேகமாக பண்ணுற அளவுக்கு நீ அவ்வளோ பெரிய இதுவும் கிடையாது, நீ அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது, அந்தளவுக்கு நீ பெரிய இவனும் கிடையாது, உங்ககிட்ட அவ்வளோ பெரிய டாப்பிக்கும் கிடையாது. பேசிக்காக ஒரு ஒரு மாடலை ட்ரெயின் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 1.5 இயர் ஹார்ட் ஒர்க் போட்டு என்னென்னமோ பண்ணி பார்த்தாச்சு. என்னன்றீங்க, குவார்டர் தேதி பண்ணேன், அதுவும் குவார்டர் அரை குறையாக தான் கற்றுக்கிட்டேன். இப்போ குவார்டர் தேதி நல்லா ஒர்க் ஆகுது. அந்த டைம் கைட் பண்ண ஆள் இல்லை அந்த அளவுக்குலாம். அதுக்கப்புறம் சில்வர் புல்லட்லாம் பண்ணேன். அந்த டைம்லாம் நான் ஸ்டார்ட் பண்ண டைமில் 1 மினிட்லாம் பண்ணேன். அடி மேலே அடி, இடி மேலே இடின்னு விழுந்து 2 அக்கௌண்ட் ப்ரீச் பண்ணேன். ஒரு 10K அக்கௌண்ட்டு, ஒரு 5K அக்கௌண்ட் ப்ரீச் பண்ணி இப்போ திரும்பி அகைன் ஒரு 5K அக்கௌண்ட் வாங்கி கிளைம் பண்ணிட்டேன். இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் அக்கௌண்ட்டே கிளைம் பண்ணது. இதுக்கு முன்னாடி 2 அக்கௌண்ட் வாங்கினேன், ஃபஸ்ட் பேஸ் கூட பாஸ் பண்ணல, அக்கௌண்ட் ப்ரீச். ஸோ இது வந்து தவிர்க்க முடியாத வெற்றி. இதில் வந்து லக்கும் எனக்கு அடிச்சுது, அதுவும் நான் ஆனஸ்ட்டாக சொல்லணும். இது முழுக்க ஹார்ட் ஒர்க்லாம் சொல்ல முடியாது. இது கொஞ்சம் குட் டைம் அப்படின்ற மாதிரி சொல்லிச்சு. நான் முடிஞ்ச வரைக்கும் நிறைய ட்ரேட் எடுக்கிறதில்ல, கம்மியாக ஓகே ரைட் ஃபைன் அப்படின்னு தானே எடுப்பேன். இல்லைனா போச்சுன்னா போயிடுச்சு, அதை விட்டுருவேன் அப்படின்னு நான் விட்டுருவேன். ஏன்னா நான் ஜேர்னல் பண்ணி ரெக்கார்ட்ஸ் பில்ட் பண்ண வரைக்கும் அதில் ஒரே விஷயம் பார்த்துட்டேன், அது வருதுன்னா கண்டிப்பாக நல்லா வரும், அது வரலைன்னா அது நல்லா வராது அப்படின்றதான் பதில். அப்படிலாம் பார்த்துட்டேன். ஓகே ஃபைன். இன்னும் ஜேர்னல் கம்ப்ளீட் பண்ணல, இன்னும் ஜூலை மாதம் எண்டில் நிற்கிது, அதை முடிக்கணும்.
நாளைக்கு லீவு, நாளைக்கு உட்காந்து ஜூலை மாதம் ப்ளஸ் ஆகஸ்ட் மாதம் ஸ்டார்ட் பண்ணால் தான் இல்லை செப்டம்பர் மாதம் வரைக்கும் ஜெர்னல் பண்ணி திரும்ப நான் ரிப்பீட் பண்ணணும். அதில் நான் ஒரு நிறைய டேட்டா வந்து இன்கம்ப்ளீட்டாகவே வச்சுருக்கேன். அதெல்லாம் பண்ணி ஒரு ப்ராப்பராக ஒரு இது பண்ணி லைக் ஒரு ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி அதை நான் ரிப்பீட்டடாக பார்த்து ஓகே என்னென்ன நடந்திருக்கு, மந்த்லி என்ன ரிப்பீட் ஆகிருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் ரெக்கார்ட்ஸ் எடுத்து என்னோடய மாடல் மோஸ்ட்லி எந்த ஒரு டேவில் ரிப்பீட் ஆகுது ப்ராபபிலிட்டி வைஸ் கம்பேர்ட் டு லாஸ்ட் 2-3 மந்த்ஸில் அந்த மாதிரி ஒரு ரெக்கார்ட்ஸ் நான் அது முடிக்கல. அது 1.5 மந்த் முடிச்சிட்டேன். இன்னும் அது ஜேர்னல் பண்ணவே எனக்கே இன்ட்ரெஸ்ட் வரல. அதை என்னத்தை பண்ணிக்கிட்டு அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் வேறு வழியில் பண்ணி தான் ஆகணும். ஸோ இன்றைக்கி நைட்டு சில் பண்ணிவிட்டு நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் பிளான் பண்ணிட்டேன். சரி நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்றைக்கி எதுவும் வேணாம், நாளைக்கு ஃபுல் டே லீவு, அதனால் வீட்டில் உட்காந்து ஃபுல்லாக முடிச்சிடலாம் அப்படின்னு ஃபுல்லாக முடிய முடியாது. அட்லீஸ்ட் ஆகஸ்ட் மாதம் ஒரு ஃபஸ்ட் 2 வீக்ஸ் அதுக்குள்ள முடித்தா கூட ஒரு கரெக்டாக இருக்கும். ஏன்னா இப்போ அக்டோபர் என்எப்பி வரும்போது கொஞ்சம் கம்பேர் பண்ணி ஈஸியாக இருக்கும். அந்த ஒரு பாயிண்ட் அது ஓடிட்டு இருக்கு. ஸோ ஜெயிச்சுட்டான். ஆனால் இது ஏன் அது இன்னொரு ஃபோட்டோ கொடுப்பேன். ஏன்னா லாஸ்ட் இயர் நான் வந்து டெமோவில் தான் பண்ணியிருந்தேன். அப்போலாம் ஆல்ரெடி ஃபண்டிங் பண்ணுறவங்க ப்ராஃபிட் பண்ணுறவங்க அவங்களுக்கு ஒரு நெக்கல், இவன் என்ன ப்ராஃபிட் பண்ண போகிறேன், பேசிட்டு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் எனக்கு தெரியும் இது ஒரு ஸ்லோ ப்ராசஸ். இது வந்து நம்ம நினைக்கிற இஷ்டத்துக்குலாம் காசு கொடுக்காது. பட் இது முதல் அச்சீவ்மெண்ட் எப்படியோ பாஸ் பண்ணிட்டோம். ஆனால் இதோட ஆக்சுவல் பொட்டென்ஷியல்ன்றது செகண்ட் பேஸ் பாஸ் பண்ணி மாஸ்டர் அக்கௌண்ட்டை கிளைம் பண்ணி பே அவுட் எடுத்து கைக்கு காசு வந்தால் தான் இதோட உண்மையான அச்சீவ்மெண்ட்டே. அதுதான் இந்த கம்ப்ளீட். நீங்கள் உங்கள் அந்த அது சொல்லுவாங்க, ஐயோ பேர் வேறு மறந்து போச்சு, உங்கள் ட்ராக்கை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாத வரைக்கும் ஃபஸ்ட் ரவுண்டு தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் செகண்ட் ரவுண்டு இருக்குது, தேர்ட் ரவுண்டு இருக்குது. நீங்கள் அதுலேயும் தாண்டி போனால் தான் இட்ஸ் இன்னாஃப்டா அப்படின்ற மாதிரி. ஏன்னா இப்போ நான் ஃபஸ்ட் பேஸு இப்போ இவ்வளோ இந்த ஃபஸ்ட் பேஸை அச்சீவ் பண்ணுறதுக்கே இவ்வளோ காலம் சும்மா ஓடிக்கிட்டு இருந்தேன். எந்த ஒரு மணி ஏர்ன் பண்ணாமல் இருக்கிற இதை வச்சு செலவு பண்ணி அப்படி இப்படி ஓடிட்டு இருந்தோம். இப்போ செகண்ட் அக்கௌண்ட்டை கிளியர் பண்ணணும். அந்த செகண்ட் அக்கௌண்ட்டை ரொம்ப கேர்ஃபுல்லாக கிளியர் பண்ணணும். ஏன்னா அச்சீவ் பண்ண வேண்டிய டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மி, வெறும் $250 தான். ஒரு 1:4 எடுத்தால் கூட உங்களுக்கு $200 வந்துடும். 1% ரிஸ்க் வச்சா கூட. இல்லை நான் கொஞ்சம் ரிஸ்க் நல்ல குவாலிட்டியான செட்டப் பாருன்னு சொல்லிட்டு ரிஸ்க்கு நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன், ஒரு 1.5 வைக்கிறேன் அப்படின் போது அது ஆட்டோமேட்டிக்காக 1.5 வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அது $75 $75 3 மடங்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். 75 150 ப்ளஸ் அப்படி இப்படி வந்துடும். ஒரு 2 அந்த கணக்கில் வந்துடும். கொஞ்சம் அச்சீவ் பண்ணணும். அதான் சம்டைம் 2% போட்டு பண்ணணும். ஒரே ட்ரேட் 2% போட்டு டேரெக்டாக 1:4 அந்த மாதிரி கிளைம் பண்ண 1:3 அந்த மாதிரி கிளைம் பண்ண ட்ரை பண்ணோம்னா $300 கிட்ட வந்துடும். இல்லை கொஞ்சம் ரிஸ்க்கை கம்மி பண்ணிவிட்டு ஒரு 1:1.8 1.5 அந்த மாதிரி சம்பளைக்கு அந்த மாதிரி ரிஸ்க் மேனேஜ் பண்ணி பண்ணலாம். பிளான் 1000 பண்ணலாம், ஆனால் அந்த இடத்துல பண்ணணும். அதுதான் மேட்ரு. 1000 பிளான் நம்ம சார்ட்டுக்கு வெளியே யோசிக்கலாம், ஆனால் அந்த லைவில் உட்காந்து பண்ணுறது தான் மேட்ரு. புலம்புறனால எஸ் ஓகே ஃபைன், வெற்றிகரமாக ஜெயிச்சிட்டோம். பட் இது ஒரு முடிய போகுது. இது ஒன்றும் முதல் வெற்றி இல்லை. கமல் சொல்கிற மாதிரி இது முதல் அவார்டு இல்லை, இதுக்கப்புறம் அவார்டு வாங்க போகிறதும் இல்லை. இது முதல் அவார்டு, அந்த மாதிரி இது முதல் வெற்றி தான். ஓகே இதுக்கப்புறம் இப்போ ஃப்யூச்சர் பிளான் சொல்லணும். இல்லை செகண்ட் பேஸை எப்படியாவது ரஷ் பண்ணாமல் எப்படியாவது நல்லபடியாக கிளியர் பண்ணணும். அண்ட் மாஸ்டர் ஐடி சிக்னேச்சர் பண்ண அப்புறம் பே அவுட் எடுக்கணும். ரொம்ப பெருசாக எடுக்க வேணால் ஒரு $200-300 எடுத்தாலே போதும். அதுவே போதும் ஏர்லி ஸ்டேஜுக்கு. அது ஒரு பே அவுட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாலே நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும், ஓகே நம்மளால் முடியும். ஏன்னா நீங்கள் கையில் காசு பார்த்துட்டிங்கன்னா உங்கள் பிரெயின் சும்மா இருக்காது. ஏன்னா இப்போ நீங்கள் காசு பார்க்கல, காசு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, செலவு பண்ணிகிட்டு இருக்கீங்க, அப்படி இப்படி ஓடிக்கிட்டு இருக்கீங்க. அதனால் நீங்கள் பார்க்காதனால அது ஒரு டயர்னஸாக இருக்கும், என்னத்தான் பண்ணிக்கிட்டு. ஆனால் ஒன்ஸ் நீங்கள் அப்போ நீங்கள் வந்து காசு பார்த்துட்டிங்கன்னா நீங்களே உட்காரனாலும் உங்கள் மைண்டு உட்காந்து ஜேர்னல் பண்ணுறா, பாடுறா, அந்த லூப்பை கற்றுக்கணும், இன்னும் டெப்த்தாக போகிறா, உன்னால் முடியும், இவ்வளோ தூரம் வந்து ஒன்றும் தெரியாமலே இவ்வளோ தூரம் வந்துட்டேன், அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்கள் பிரெயின் போகும். ஸோ அப்புறம் என்ன, சேனலில் 861 பேர் சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க, தேங்க்யூ. டெலிகிராம் சேனல் கிட்டத்தட்ட 300 பேர் ஆகும்போது, நெருக்கி வந்துச்சு 281 பேர் நினைக்கிறேன். ஐ திங்க் டெலிகிராம் எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஆமாம் 281. இதெல்லாம் போன வருஷம் நான் பேசிகிட்டு இருந்தது டிசம்பர் டைமில், எவ்வளோ பண்ணுறது தான் ஈஸியாக இருக்குன்னு. அதுக்கப்புறம் நான் அவங்ககிட்ட எதுவும் பேசிக்கல, நான் சிம்பிளாக ஒரு மெசேஜ் மட்டும் போட்டு விட்டு வந்துட்டேன். இது எப்போ போன வருஷமே நான் பிளான் பண்ணேன், இந்த வருஷம் நான் மெசேஜ் போட்டு வை, அடுத்த வருஷம் நான் கிளைம் பண்ணும்போது ரீமார்க் பண்ண வேண்டான்னு சொல்லிட்டு போட்டு வச்சு இப்போ நான் சர்ச் பண்ணி போட்டேன். போன வருஷம் டிசம்பர் 25 அந்த கிறிஸ்மஸ் பீரியட் ஆஃப் டைமில் போட்டிருந்தது. நான் பேசலை, 2025 பேசும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 1 இயர் கிட்டத்தட்ட ஒரு 9 மந்த்து அப்போவே ஆயிடுச்சு. அது ஒரு அது நான் கணக்கு வந்துருச்சு நெருக்கி. 1.5 இயர்ஸ் போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு இது ஒரு நல்ல பலன் தான். நைஸ் நைஸ்.
பட் இது ஒரு உண்மையான பலன்றது ஜஸ்ட்டு இந்த ஃபஸ்ட் ஃபேஸ் அக்கௌண்ட் கிளியர் பண்ணுறதோடு இல்லை. நீங்கள் பே அவுட் எடுத்து கைக்கு காசு கொண்டு வர்றதுல தான் மேட்ரே இருக்குது. ஸோ ஓகே தான். டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணல. ஃபஸ்ட்டு கேட்வேவே தாண்டிட்டோம். இன்னும் 2 கேட்வே இருக்குது. செகண்ட் கேட்வே கூட அதுதான் கொஞ்சம் மெயின். ஏன்னா செகண்ட் கேட்வே தாண்டுறதுனா கொஞ்சம் நர்வஸ் ஆகும். அந்த அந்த நர்வஸ்னஸ் மைண்டு விட்டு போகணும்னா எனக்கு தெரிஞ்ச சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் கேப் விடு. அக்கௌண்ட் வாங்கிட்ட 1 மாதம் உனக்கு டைம் இருக்குது. இன்றைக்கே நீ வந்து அக்கௌண்ட்டை கிளைம் பண்ணி ஆகணும் அப்படின்னு கட்டாயம் இல்லை. நீ கட்டாயத்தின் அடிப்படையில் ட்ரேடிங் பண்ணல. இது ஃப்ரீடம், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் தான் ட்ரேடிங்குள்ளே வரும். அப்படின் போது நீங்கள் ரஷ் பண்ணக்கூடாது. ரொம்ப ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணணும். அப்படின்னு தான் ஓகே ஃபைன், முடிஞ்ச வரைக்கும் ஸ்லோ டவுனாக போகலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். பார்ப்போம், எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நடக்கணும் தலைவரே, நடக்கணும். பார்ப்போம். அப்புறம் என்ன, அவ்வளோதான். இந்த இடத்துல தேங்க் பண்ணுறேன்னா யாருக்கு பண்ணுறது? ஜீவாக்கு தேங்க் பண்ணலாம். கலாய்ச்சிக்கிட்டே இருக்கும், அவ்வளோதான் அக்கௌண்ட் ரீச் ஆகிடும். ஐயோ நெகட்டிவிட்டியாகவே பேசுவியா அப்படிலாம். அவன் முருகேஷு. அப்புறம் என்ன, ஐசிடி பிரபு தான், மகா பிரபு. அவர் இல்லைன்னா நம்ம இல்லை. ஆக்சுவலி போன வருஷமே அவர் நிறைய இன்ஃபர்மேஷன் சொன்னார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு தான் தெரியுமே, எவன் சொன்னாலும் நம்ம கேட்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி. ஒன்றே சொல்லி கேட்கணும், இல்லை அவனே பட்டு திருந்துவான். சொன்னால் திருந்துவான், இல்லை பட்டு திருந்துவான்ற மாதிரி. அப்பயே சொன்னார், திருந்தலை. இப்போ பட்டு திருந்துவான். ஆனால் அவரும் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு. இப்போ கூட நான் டெலிகிராமில் லைவ் வரும்போது அவர் பேசுவார். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் கூட டெலிகிராம் ஜாயின் பண்ணுவாங்க, நாங்கள் லைவ் போடுவோம், நீங்கள் பேசலாம். சும்மா ஒன்று ட்ரைனிங் பற்றி பேசுவோம், இல்லை சம்மந்தமே இல்லை டாபிக் பேசுவோம். யாருமே வரலாம், வேறு என்ன பண்ணுறது? ஏதாவது பேசியிருப்பேன். அப்புறம் என்ன என்ன தலைவரே, என்ன கதை அப்படின்றது, என்ன நேஷ்டாக் என்ன பண்ண. அண்டு ஆக்சுவல் பிளான் வந்து இப்போதைக்கு ஃபியூச்சர்ஸு இப்போதைக்கு நான் பண்ணுற ஐடியா இல்லை. பிகாஸ் அதுக்கு நம்ம மணி ஸ்பெண்ட் பண்ணணும், அதுக்கான லைவ் டேட்டாஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் அந்த பீரியட் ஆஃப் டைம் நான் ஆன்லைனில் இருக்கணும், 1 மினிட்ஸில் நம்ம எடுக்கணும். அப்படின்போது ஆக்சுவலி அந்த டைமில் நான் அவைலபிளாக இருக்க மாட்டேன். அதனால தான் நான் ஃபாரஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். பட் ஒன்ஸ் அப்பான் என்னால் ஒரு $1000 பே அவுட் எடுக்க முடியுது ஓவரால் மந்த்லியில். ஜஸ்ட் 5K அக்கௌண்ட் வச்சு நான் சொல்லலை. மேபி நான் அதுக்கப்புறம் அக்கௌண்ட்டு கிளியர் பண்ணி பே அவுட்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன்னா ஒரு 2 மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிவிட்டு கொஞ்சம் காசு எடுத்துகிட்டு இதை விட பெரிய அக்கௌண்ட் லைக் ஒரு 10K அக்கௌண்ட்டோ 25K அக்கௌண்ட்டோ 15K அக்கௌண்ட்டோ பர்ச்சேஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன். அது ஒரு 2-3 மாதம் பிரச்சனையே இல்லை. 6 மாதம் ஆனாலும் சரி, அந்த அக்கௌண்ட் ஒர்த்து. ரீச் பண்ணாமல் அக்கௌண்ட்டை கிளியர் பண்ணிட்டேன்னா ஒர்த்து. அது பண்ணிட்டேன்னா அப்போ என்னோடய ரெவென்யூன்றது லாஸ்ட்டு 6 மந்த்தோட இதை விட அடுத்த 6 மந்த்ன்றது பெருசாக இருக்கும். அண்ட் இதே பீரியட் ஆஃப் டைம் நான் லைவும் பண்ணுறேன். அண்ட் சேம் டைம் தலைவர் எப்பா அந்த வீடியோ பார்க்க சொல்லிடுறேன்ப்பா, நான் மென்டர்ஷிப்லாம் எடுக்கலை. தயவு செஞ்சு என் பேரை சொல்லி எவனா வந்துட போகிறான். ஏன்னா டெலிகிராமில் ஃபேக் சேனல் அண்டு ப்ரொஃபைல்ஸ் இருக்குது. தப்பி தவறி என் ப்ரொஃபைல் போட்டு பார்த்துட்டு நான் தான் பேசுனுச்சு தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. என் சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பப்ளிக் லிங்க்கில் இருக்குது. அவ்வளோதான். பாரதி ட்ரேடர்னு போட்டால் என் சேனல் வரும், பாரதி ட்ரேடர்ஸ்னு போட்டால் என் ப்ரொஃபைல் வரும். அவ்வளோதான். எஸ் பாருங்க, இது கரெக்டாக தெரில, ரைட்டு. அவ்வளோதான், ஓகேவா? என் பேரை போட்டு கடைசியாக 2 01 அப்படிலாம் போட்டு ஃபேக் சேனல் நிறையா எடுத்து ஸ்கேம் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. இருக்குது, நானும் பார்த்தேன். அவனெல்லாம் ரிப்போர்ட்லாம் அடிக்க முடியாது, ஓகேவா? அது ஒரு ட்ரெண்டிங்காக பண்ணுவானுங்க, ஓகேவா? ஸோ கீழே வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க அந்த சேனல் மட்டும் ஆத்தரைஸ் சேனல், அதர்வைஸ் கிடையாது, ஓகேவா? அண்டு நான் முடிஞ்ச வரைக்கும் அண்டு என்னோடய சோஷியல் மீடியா லிங்க்கும் கீழே போஸ்ட் பண்ணுறேன். நான் மோஸ்ட்லி யூடியூப்பு, அதை விட்டால் ட்விட்டரு, அதை விட்டால் டெலிகிராமு, அவ்வளோதான். வேறு எங்கேயும் கிடையாது, ஓகே? வேறு எங்கேயும் கிடையாது. ட்விட்டர் லிங்க் இருக்குது, அதில் போய் நீங்கள் ஃபாலோ பண்ணுறேன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஏன்னா அதில் வந்து நான் லேர்ன் பண்ணுறது, நான் ட்விட்டரில் ஃபீட் பண்ணி பார்க்குற விஷயங்கள் எல்லாமே ரீபோஸ்ட் பண்ணுவேன். ஸோ மேபி நான் என்ன பார்த்துட்ருக்கேன் உங்களுக்கு உதவும். நிறைய மோஸ்ட்லி ஐசிடி கண்டென்ட் தான் இருக்கும். எந்த ஒரு கிவ்அவேவோ இல்லை ஃபண்டிங் அக்கௌண்ட்ஸோ மோஸ்ட்லி இருக்காது, பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. நான் 1000 கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ண மட்டும் ரீபோஸ்ட் பண்ணுவேன், மற்றபடி கிடையாது, ஓகேவா? மற்றபடி கிடையாது, நான் நம்ம பண்ண மாட்டேன். அண்ட் மென்டர்ஷிப் நான் எடுக்கிறது கிடையாது, யாருக்கும் நான் கிளாஸ் போட்டு உட்காந்து சொல்கிறது கிடையாது. பட் லைவ் மீட்டிங்கில் முடிஞ்ச வரைக்கும் நான் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுவேன். இதை போய் பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ஃபர்தராக உங்களுக்கு ஐடியா தெரியும். நான் ஜஸ்ட் வழி தான் காட்டுவேன், கையை பிடிச்சா கூட்டு போக முடியாது. எனக்கு யாரும் கூட்டு போகல, நானாக தான் தத்தி நடந்து வந்தேன். அதுதான் நம்ம லாஜிக், நீங்களாக தான். ஏன்னா நீங்கள் உழைச்சாதான் நீங்கள் சம்பாதிக்க முடியும், நீங்கள் நேரத்தை செலவு பண்ணால் தான் நீங்கள் கற்றுக்க முடியும். இப்போவும் சொல்கிறேன், காசு போடுறது ஈஸி, அதை காப்பாற்றுறது கஷ்டம். அதுதான் உண்மையான பதில். காசு போடுறது ஈஸி, காப்பாற்றுறது கஷ்டம். அதனால் நின்று நிதானமாக விளையாடுங்க. இது எனக்கும் பொறுத்து. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் ப்ராஃபிட்டபுளாக 6 மாதம் ஆகும். அந்த 6 மாதத்தில் 3 மாதம் முடிஞ்சிருச்சு, ஃபஸ்ட் ப்ரைஸ் கிளியர் பண்ணிட்டோம். அடுத்த 3 மந்த்துக்குள்ளே இப்போ இல்லை, ஃபஸ்ட் ப்ரைஸ் கிளியர் பண்ணுறதுக்கு $500 அச்சீவ் பண்ணணும். அதனால தான் அந்த பெரிய பிரச்சனை. பட் செகண்ட் ப்ரைஸ் கால் பண்ணால் $250 எடுத்தால் போதும். அச்சீவ்மெண்ட் பண்ண வேண்டிய டிஸ்டன்ஸ் கம்மி தான், ஆனால் இது செகண்ட் ப்ரைஸ்ன்றனால ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்.
இந்த ப்ரெஷர் என் மைண்டை விட்டு போகணும் அப்படின்னா நான் பிரேக் விடணும். அதாவது இந்த ட்ரேடிங் இதை பற்றிலாம் நான் கொஞ்சம் மைண்டை விட்டு போயிட்டு நான் வேறு ஏதாவது எப்போ போல என் ரெகுலர் ஒர்க் பண்ணிக்கிட்டு என் ஷெட்டில் இருந்துக்கிட்டு அந்த வரக்கூடிய வேலையை பார்த்து நான் பாட்டு ஓகே ஃபைன் பீஸ் அப்படின்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் நின்று நிதானமாக விளாட்லாம், ஒரு அவசரமும் இல்லை. ஓகே. ஆக்சுவலாக போன வருஷம்லாம் ஆயுத பூஜை அப்போல்லாம் நான் வந்து சாமியை கும்பிட்டுட்டு இருந்தேன். தெய்வமே எப்படியாவது நான் அக்கௌண்ட் பாஸ் பண்ணணும், எப்படியாவது அடுத்த வருஷம் நான் ஷெட்டுக்கு வரக்கூடாது, நான் தனியாக ஒரு இண்டிபெண்ட் ட்ரேடராக இருக்கணும், ஏடிடி கிட்ட போயிட்டு சிஸ்டம் பில்ட் பண்ணணும், அவ்வளோதான். அப்போ காட் ஆஃப் ஆர் கேம் எழுதி இறக்கி விளையாடணும். என்னென்னவோ கனவு கண்ட போன வருஷம்லாம். அந்த கனவுல முதல் கனவு இப்போ தான் பழிச்சிருக்கு. ஐ மீன் உங்களுக்கு டிசர்வ் ஆனது கண்டிப்பாக நடக்கும், பட் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் அதுக்கு நீங்கள் தகுதியாக இருக்கணும். நான் இதுக்கு தகுதியானு கேட்டால் எனக்கு தெரிலப்பா, சத்தியமாக எனக்கு தெரில. நான் ஏனோ தான் பண்ணிகிட்டு இருந்தேன், அது எப்படி ஆயிடுச்சு. இது லக்கா இல்லை ஸ்கில்லான்றது செகண்ட் பேஸை கிளியர் பண்ணுறதும் ப்ரீச் பண்ணுறது தான் லிமிட் இருக்குது. ஏன்னா நான் இதில் நான் ரொம்ப கான்ஷியஸாக பண்ணது ஓவர் ட்ரேட் பண்ணக்கூட முடிவு பண்ணேன். இன்கேஸ் நான் கொஞ்சம் ரிஸ்க்கை இன்க்ரீஸ் பண்ணால் கூட லாஸ் ஆனால் அக்செப்ட் பண்ணிக்கணும் தான் பண்ணேன். அந்த மாதிரி தான் நான் பண்ணேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸில் நான் பண்ண தப்ப செகண்ட் ஃபேஸில் பண்ணக்கூடாது. குவாலிட்டியாக ட்ரேட் வந்தால் நவுத்தணும், இல்லைனா விட்டுறணும். மஸ்ட்டு விட்டுறணும், விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுறணும். ஏன்னா அது பிடிக்க நான் எந்த பண்ணணும் இல்லை, அவ்வளோதான். வேறு என்ன, இவ்வளோ தான் நினச்சி. நீங்களே பாருங்கள், சொன்னால் நம்ப மாட்டீங்க. நேற்றுலாம் வந்து ஐயோ ஐயோ என்னென்ன வேலை காட்டணும் தெரியுமா. இங்கே பாரு எதில் போய் நிற்கிது, இதெல்லாம் திருப்பி ட்ரேட் போட்டுருவேன் $10 பார். 500 எடுத்தால் அக்கௌண்ட் பாஸு. அங்கே வேறு $499.97 நிற்கிது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா $3 நின்றுக்கிட்டு இருக்கோம். இது இந்த மாதம் 2 வாட்டி தான் எடுத்தேன் ட்ரேடு, அதுக்கப்புறம் எடுக்கலைன்னா நான் ஒரு சில நாள் ஆன்லைனில் இல்லை, சார்ட்டில் வரும்போது சில நாட்கள் என்னோட மாடல் வரல. பாரு எல்லாம் பச்சை கலர் இருக்குது. இங்கேருந்து என்எஃபிலேருந்து வையாச்சு எல்லாரையும் போட்டு பேசி என்எஃபிலேருந்து வையாயிட்டு அப்படியே கீழே இறக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஏற்றினேன், அப்படியே வேறு அப் ட்ரெண்ட் மாதிரி போகுது பாரு. அப்படிதான் இருக்கும். அப்புறம் என்ன, இந்த செட்டப் தான் எடுத்தேன். நான் செல்லுன்னு சொன்னேன் அன்றைக்கி. இது அதுக்கப்புறம் டார்கெட் அடிச்சிட்டேன். நான் இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிட்டேன். நான் க்ளோஸ் பண்ண வந்தால் காலையிலே நான் அக்கௌண்ட் பாஸ். எனக்கு லைட்டாக ஜர்க் ஆயிடுச்சு. ஐயோ இவன் சப்போஸ் இந்த லிக்விட் எடுத்து இமீடியட்டாக தெரியும். ஏன்னா நியூஸ் வேறு இருந்துச்சு கரெக்டாக 12 மணிக்கு, அந்த மேனுஃபேக்சரிங் நியூஸ் வேறு. அவன் வேறு யாராவது புல்லிஷ் ஆகிட்டான், மொத்தமும் கப்பல் கவுந்துருமே அப்படின்றதுக்காக ரைட்ரா அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். இது யூரோஸ்ட்டு சும்மா போட்டு வச்சுருந்தோம், இந்த மாதிரி போகும்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நடக்கிற அவசியம் சும்மா சார்ட் போட்டு ஷேர் பண்ணிட்டேன். இது பிரபுவோட வியூ, இந்த மாதிரி வந்துட்டு போவான்னு. இந்த இடத்துல பிரபு மண்டே அன்னைக்கு பிடிச்சாரு. நான் இங்கே ரீட்ரேஷன் கொடுப்பான்னு பார்த்தேன், கொடுக்கல. அடுத்த நாள் தான் கொடுத்தேன். இது நம்மளுக்கு இந்த 159 அந்த 4 அவ்வளோ. இதே டீலிங் ரேஞ்சு வீடியோ போட்டு லாஸ்ட்டாக போட்டிருந்தேன் சேனலில், அதோட வேல்யூஸ் நம்பர்ஸ். அதான் நாங்கள் ஏன்னா பெரும்பாலும் பண்ணுற எல்லா அப்டேட்டும் இதில் போட்டுருவேன். அவ்வளோதான் சேனலில் பேசுகிறாரு. இங்கே பாரு என்னன்ற அங்கே பார்த்தியா, ஒரே வெறித்தனம் தான். செகண்ட் பேஸு பாஸ் பண்ணியாச்சு, ஃபஸ்ட் பேஸ் பாஸ் பண்ணியாச்சு, செகண்ட் பேஸு அக்கௌண்ட் கொடுத்துட்டாங்க. அதான் நான் கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் எடுத்து பார்ப்பேன். சொல்ல மாட்டேன், டிஸ்காலே இருக்கேன்ப்பா, அவ்வளோதான். டிஸ்காலில் சேனலாக வச்சேன், அதை இன்னும் ப்ராப்பராக க்ரியேட் பண்ணல, சும்மா கிடக்குது. அது லிங்க்கில் இருக்காது, பட் டிஸ்கால்லையும் இருக்கேன். டெலிகிராம், டிஸ்கார்டு, ட்விட்டர், யூடியூப் இதில் இருக்கேன். டிஸ்கால் மோஸ்ட் ஆக்டிவாக இருக்க மாட்டேன், எப்போயாவது பார்த்துட்டு போவேன் ஏதாவது இன்ஃபர்மேஷன் இல்லை. நேற்றுலாம் டெக்காய் வெறித்தனம் மேலே அப்படின்றாரு. ஐயோ தெய்வமே தலைவா வேற மாதிரி. அதே மாதிரி டாக்டர் மேட்ரிக்ஸ் கம்யூனிட்டிலையும் போஸ்ட் போட்டிருந்தேன். அவங்களும் குட்லக் ப்ரோ, குட்லக், நல்லபடியாக பண்ணுங்க, நல்லபடியாக பண்ணுங்க, குட்லக் போட்டிருந்தாங்க. அப்புறம் நிறையா இப்போ தமிழ் கம்யூனிட்டி, அது கூட நிறைய தமிழ் கம்யூனிட்டி, ஐசிடி கம்யூனிட்டி எல்லாத்தையும் நான் போஸ்ட் பண்ணி கொடுத்தேன். பென் கிங்ஸ்லி கூட மாசு ப்ரோ, உங்கள் அளவுக்குலாம் இல்லைங்க, அப்போல்லாம் இல்லைங்க, வேற மாதிரி ப்ரோ அப்படின்னா என்ன மாதிரி. அது ஆக்சுவலி நேற்று நான் மட்டும் அக்கௌண்ட் பாஸ் பண்ணல, எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் பாஸ் பண்ணாங்க. இது டர்ட்டு சூப்பு அந்த பையன், அவன் இந்த நான் சொல்கிற பேர்லாம் உங்களுக்கு தெரியாது, டெலிகிராம் சேனலில் லைவ் வருவாங்க, அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். அவன் பாஸ் பண்ணியிருந்தான். அதுக்கப்புறம் ரோஷன் சொல்லிட்டு ஒரு பையன் எனக்கு தெரிஞ்சவன், அவன் சிஆர்டி ஃபேமிலிக்கு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான், அவனும் பாஸ் பண்ணான் நேற்று. அப்புறம் நான், அப்புறம் இன்னும் 2-3 பேர் கூட பாஸ் பண்ணியிருந்தானுங்க நேற்று. ஆக்சுவலி கோயின்சிடன்ஸாக நேற்று எல்லாருமே டிஃப்ரென்ஸான ப்ரோக்கர்ஸ். லைக் நான் கோட் ஃபண்டட், அவன் ஃபண்டிங் விப்பு, இன்னொருத்தன் இஎஸ், அதில்
பாஸ் பண்ணியிருந்தாங்க. இஎஸ் நினைக்கிறேன். இஆர்எஸ்ஸோ இஎஸ்எல்ல சம்பளிக்கும் அந்த ப்ரோக்கர்லேயும் 5K அக்கௌண்ட் எல்லாமே 5K அக்கௌண்ட் தான். ரேண்டமான பீப்புள்ஸ். பட் எனக்கு தெரிஞ்சவங்க லைவ்ல பேசுவோம் அந்த மாதிரிலாம். அந்த சீரியஸ்லி நேற்றுலாம் நேற்று நேஷ்டாக்லாம் நிறைய பேர் அடி வாங்கினாங்கன்னு சொன்னாங்க. பெரிய பெரிய ஆளுங்களாம் எஸ்எல் வாங்கிட்டு உட்காந்துருந்தாங்க. ஒரு கேஸ் சொல்லிட்டு இருந்தார். அப்படியா, சரி, ஓகே, ஃபைன். ஓகே, வேறு என்னங்க, இதான் சேனலு, பார்த்துக்கோங்க. இதுதான் நம்ம சேனலு. ஏன் சேனலு? ஸோ இதான் எஸ் போட்டால் சேனலு, எஸ் எடுத்துகிற என் ப்ரொஃபைலு. இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் போட்டிருப்பேன். எல்லாமே இருக்கும் மோஸ்ட்லி. யாரும் பேசிக்கிட்டு இருப்போம். இந்த ஃபோட்டோஸு, வீடியோஸு, ஏதாவது அப்டேட் கொடுத்துட்ருப்பேன். இல்லை லிங்க்ஸ் அனுப்பிச்சிருப்போம். சமைக்கிற முத கொண்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பேன். ஏதாவது இந்த நாளைக்கு போயிட்டு வானகரம் போனோம். வானகரம் போயிட்டு எதாவது வாங்கிட்டு வந்துட்டு செய்யணும். செஞ்சு சாப்பிட்றோம். நாளைக்கு நான் லீவுனால வீட்டில் தான் இருப்பேன். சரி, அது எல்லாமே போடுவேன். உனது மாடல் என்ன? ஐஆர்எல் டு இஆர்எல். எவ்ரி திங் இஸ் ஐஆர்எல் டு இஆர்எல், இஆர்எல் டு ஐஆர்எல். யா, பிரபு சொன்னதாங்க. உங்களே திருப்பி கேட்குறேன். உனது மாடல் என்ன? எனது மாடல் ஐஆர்எல் டு இஆர்எல், அவ்வளோதான். ஐஆர்எல் டு இஆர்எல் போனால் பாசிபிலிட்டி அதிகம், ப்ராபபிலிட்டி அதிகம். இஆர்எல் டு ஐஆர்எல் வந்தால் கொஞ்சம் ஆப்பு காத்துக்கிட்டு இருக்கு, பார்த்து சூழலமாக இருக்கணும், அவ்வளோதான். மற்றபடிலாம் கிடையாது. ஸோ இன்றைக்கி ஒரு ஐஆர் டு இஆர் மாடல் தான் பை நான் பார்க்குறேன். அதுக்கான கருத்துரியா எல்லாம் நடந்தால் மேபி போகலாம். மோஸ்ட்லி போகாமல் கம்முன்னு இருறான்றது தான் என்னோடய தாட். பட் மரம் ஒரு குரங்கு, என்ன பண்ண காத்திருக்குன்னு தெரியாது. பார்க்கலாம், நல்லபடியாக நடக்கும். எப்படியோ சரி, தான் ஷேர் பண்ண வச்சேன். மற்றபடி அந்த வீடியோவில் பேசலாம் கண்டென்ட் இருக்காது. என்னோட நடந்த சம்பவங்கள். ஸ்ரீதர் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. அவர் தான் முதல்ல ஐசிடி சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் ஸ்டீவ் ப்ரோக்கு நேற்றுலாம் ஸ்டீவ் ப்ரோ அவ்வளோதான். அண்ணே அண்ணே சும்மா இருங்கண்ணே, அப்போல்லாம் இல்லை. அப்புறம் என்ன ப்ரோ அக்கௌண்ட் பாஸ் பண்ணிட்டேன்? அப்போல்லாம் இல்லைண்ணே. உங்கள் அவர்கிட்ட ரொம்ப நாளாக மீட்டிங் கேட்டுருக்கேன். அவர் தான் ஸ்டார்டிங்கில் ஐசிடி நல்லா ஸ்டீவன் சொல்லி கொடுத்தாரு. ஸ்டீவ் தான் எனக்கு ஃபேவரெட். ரொம்ப பர்சனலாகவே நிறைய பேசியிருக்கோம். லைவ்லாம் போட்டு கூகுள் மீட்லாம் போட்டு அப்போவே எனக்கு அந்த 159 பற்றிலாம் சொல்லி கொடுத்தாரு. இப்போ தான் சிஆர்டி ரோமியோ 159 பற்றி சொல்கிறாப்புல. அவர் அப்போவே 2024 அப்போவே எனக்கு ஸ்டார்டிங்கில் ஐசிடியில் வரும்போது சொல்லி கொடுத்தாரு. இந்த மாதிரி 4 ஹவருக்குள்ளே நடக்கும்ப்பா, மல்டி டைம் ஃப்ரேம். அப்போல்லாம் எனக்கு அது புரிஞ்சுக்கிற தன்மை இல்லை. பட் இப்போவும் இல்லைன்னு வச்சுக்கேன். அப்போவும் இல்லை, இப்போவும் இல்லை. பட் ஓகே தான். அவர்கிட்ட தான் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கேன், தலைவா ஒரு மீட்டிங் அவைபிள் பண்ணு, பிஸியாகவே இருக்கேன்னு. இல்லைங்க, கொஞ்சம் வேலை இருக்குது, பார்ப்போம், நானே சொல்கிறேன். அப்படி ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட பார்ப்போம். கிட்டத்தட்ட நான் தலைவர் கூட இன்டர்வியூ கொடுக்குற மாதிரி தான். மீட்டிங் கொடுக்க மாட்டேங்கிறாரு. இல்லை, அவருக்கு சம்திங் இஷ்யூ இருக்கும். ஐ மீன் ஏதாவது வேலைங்க இருக்கலாம். இருந்தாலும் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கேன். அது அப்புறம் ஜோ, நான் சொல்கிறது ஜீவாவே இல்லை, இன்னொரு ஜோன்னு ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், நீலகிரி, கேரளா பையன். எந்த மானே அக்கௌண்ட் பாஸ் பண்ணிட்டேன் அசிங்கசியமாக திட்டுவான். அப்புறம் என்ன, ஒன்றை நான் அப்போவே ஐசிடி 2022 மாடல் பார்க்க சொன்னேன், நீ கேட்கல அப்படின்னு. அவர் பேசுகிற இங்கிலீஷ் எனக்கு புரியாதியா? நீ தான் ஸ்ரீதர் மாடல் போடுறேன்னு சொல்லி போனேன், நீ இப்போ கடைசியில் அங்கே இங்கே சுற்றி ஸ்ரீதர்கிட்டே வந்திருக்க அப்படின்னு. இது ஸ்ரீதருக்கு தெரியாது, நாங்கள் 2 பேர் பேசினது. ஸ்ரீதர் தான் 1 இயராக ஆன்லைனே காணும். இப்போ நடுவில் ஒரு மெசேஜ் போட்டு விட்டார். அவர் என்ன ஆச்சுன்னு தெரில. லைக் இல்லை, அவர் குத்தம் சொல்ல பிரயோஜனம் இல்லை. அவரால் முடிஞ்ச வரைக்கும் பொட்டன்ஷியலாக கொடுத்துட்டார். என்ன கண்டென்ட்டோ அதுக்கான ஒர்த்தியான கண்டென்ட் கொடுத்துட்டார். பட் யூரோ முன்ன மாதிரி கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பென்ஷனில் இருக்கிறான். லைக் நீங்கள் லாஸ்ட் இயர் இந்த மாதிரி ஏஷியன் ஒரு 20 பிப்பு, அந்த 23 பிப்பு, லண்டன் ஒரு 30 பிப்பு, 15 பிப்பு, இந்த மாதிரி மூவ்லாம் இப்போ இல்லை. பறக்குது மார்க்கெட்டு அப்படின்ற மாதிரி இருக்குது. இதுதான் கதை. வேறு என்ன, அவ்வளோதான். ஏதோ வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். வேறு என்ன, அவ்வளோதாங்க. இப்போதைக்கு ஒன்றும் இல்லை. இப்போ 7 பேசி பாஸ் பண்ணோம். இன்றைக்கி மோஸ்ட்லி நீங்கள் நான் ட்ரேட் எடுக்காமல் கம்முன்னு இருக்கிறேன். லைவ் வருவேன், பேசுவேன். பட் ட்ரேட் எடுக்கிற ஐடியா எனக்கு இல்லை. ஒரு வாரம் போஸ்ட் பண்ணேன், அடுத்த வாரத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கலாம். ஏன்னா இப்போ தான் ஜெயிச்சிருக்கேன். இப்போ திடீர்னு ஒரு லாஸை பார்த்தா அவன் மைண்டு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிடும். அது நமக்கு தேவையில்லை, பொறுமையாக பார்த்துக்கலாம் அப்படின்னு என்ன நானே கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி உங்கள் மைண்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நடக்கும். அப்புறம் என்ன, போங்க முடிஞ்சால் டாக்டர் மேட்ரிக்ஸ் வீடியோ பாருங்கள். அப்புறம் பென் கிங்ஸ்லி அவர் வீடியோ பாருங்கள். அப்புறம் டியூஷன் ட்ரேடர் அவர் வீடியோ பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம தானே தலைமை டக்காய் அவர் வீடியோ பாருங்கள். இந்த டிஸ்கார்டில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. என் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுறீங்களோ இல்லையோ, அது உங்களுக்கு விருப்பம், பண்ணால் பண்ணுங்க. பட் நீங்கள் மோஸ்ட்லி ஆக்டிவாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அவங்க கம்யூனிட்டியில் போங்க. ஏன்னா அங்கே நிறைய பேர் ஷேர் பண்ணுவாங்க இன்ஃபர்மேஷன். கம்பேர்ட் டு என்னோட கம்யூனிட்டியை விட யாருமே இப்போலாம் சொல்ல மாட்டாங்க. பட் நான் சொல்கிறேன், நீங்கள் அங்கே போங்க. நீங்கள் கற்று வச்சு அங்கே போங்க. என்கிட்ட லைக் என்ன சொல்கிறது, சத்தியமாக நான் கிளாஸ் எடுக்க மாட்டேன், அது மட்டும் கன்ஃபார்ம்.
அது செட் ஆகாது. நான் வீடியோ போடுவேன் ஓகே ரைட். மற்றபடி அது வந்து ரொம்ப கஷ்டம். ரொம்ப பிகினிங்லேருந்து தூக்கிட்டு வரது கஷ்டம். அதுக்கு அந்த மாதிரி இடம் நல்லா இருக்குது. ஏன்னா உங்களை மாதிரி லைக் அந்த அந்த ஸ்டேஜில் இருக்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணுவோம், ஷேர் பண்ணுவோம். அதுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஒரு ஒரு ஓப்பன் வேவாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் அங்கே போகிறது பெட்ரு கம்பேர் டு என்கிட்ட வரது. மற்றபடி டெலிகிராம் சேனலில் நான் பண்ணுற சில வேலைகள்லாம் பார்க்கணுன்னா தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். மோஸ்ட்லி டெலிகிராமில் தான் ஆக்டிவாக இருப்பேன். டெலிகிராமில் மெசேஜ் போட்டுக்கிட்டு இருப்பேன், சேனல் லைவ் போட்டுக்கிட்டு இருப்பேன், திட்டிக்கிட்டு இருப்பேன், கலாய்ச்சிக்கிட்டு இருப்பான். என்னப்பா அக்கௌண்ட் போயிச்சா, ஏப்பா சுடுகாடுக்கெல்லாம் வெளியாச்சா, முகத்தை பார்க்குறவங்களாம் பார்த்துக்கோங்க. முருகேஷ் இருக்காரு. ஐயோ ஐயோ ஐயோ. அப்புறம் ஏதாவது சம் கிவ்வே வந்தால் சொல்லுவோம். கிவ்வே கொடுப்பானா எங்களுக்கும் உத்தரவாதம் இல்லை, இருந்தால் சொல்லுவோம். அவ்வளோதான். ஓகே, நல்லபடியாக எல்லாம் நடந்துச்சு, நல்லபடியாக நடக்கட்டும். நாளைக்கு மாலை வாங்கி சாமிக்கு போடணும் முதல் காரியமாக. எப்பா தெய்வமே, நேற்றே போகலான்னு நினச்சேன், நேற்று வீட்டுக்கு வர டைம் ஆயிடுச்சு, அதனால் நாளைக்கு போகலான்னு விட்டேன். சரி சரி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ முடிஞ்சால் அடுத்த அக்கௌண்ட் பாஸ் பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். கீழே டெலிகிராமில் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, லைக் டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, வேணால் பார்க்குறவங்க பார்த்துக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் ஆல். நன்றி நன்றி, எல்லாருக்கும் நன்றி, வாகனுக்கு நன்றி.